நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்றேன், அன்பா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்கள நீங்களே தாழ்வு மனப்பான்மைய, குற்ற உணர்ச்சியில நோகடிச்சுக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க சொந்தங்களே, இன்னைக்கு எல்லாமே மாறப்போகுது. நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வளர்த்தாங்க? அடக்கமா இரு, மத்தவங்களுக்கு வளைஞ்சு குடு, அப்போதான் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். சினிமா பாட்டுக்கு வேணா செட் ஆகும். ஆனா நெஜ வாழ்க்கையில இது ஒரு பச்சை பொய். நீங்க எவ்வளவு தூரம் வளையறீங்களோ, அவ்வளவு தூரம் இந்த உலகம் உங்கள மிதிக்கும். நீங்க எவ்வளவு தூரம் இறங்கி போறீங்களோ, அவ்வளவு தூரம் உங்கள அசிங்கப்படுத்தும். இதுக்கு பேரு பாசம் கிடையாது. இதுக்கு பேரு உளவியல் அடிமைத்தனம். நீங்க ஒரு மாய வலையில சிக்கி இருக்கீங்க. அந்த வலைய இன்னைக்கு நாம அறுக்க போறோம். 2 மணி முதல் 3 மணி வரை உங்கள் முகம் திரையில் கம்பீரமாக தெரிய வேண்டும். இசை உச்சத்தை அடைய வேண்டும். வசனம். இன்னைக்கு இந்த வீடியோவோட உயிர் நாடி என்ன தெரியுமா? சாணக்கிய தந்திரம். உங்கள மதிக்காத அதே கூட்டத்தை, அதே சொந்தக்காரங்கள, அதே நண்பர்கள உங்கள நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது எப்படி? இதுக்கு நீங்க யாரையும் திட்ட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். ஆனா அவங்க மூக்குடையிற மாதிரி நீங்க ராஜாவா கெத்தா வாழலாம். உங்க மதிப்பை நீங்களே எப்படி பில்ட் பண்றது? உங்கள ஒரு ஆப்ஷனா பார்த்தவங்க முன்னாடி உங்கள ஒரு ப்ரையாரிட்டியா மாத்துறது எப்படி? அடுத்த 25 நிமிஷம் நீங்க பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கைய புரட்டி போடும். அந்த யானைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். நல்ல ஆழமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க கடைசியா எப்போ ஒரு ராஜாவா மதிக்கப்பட்டீங்க? யோசிச்சு பாருங்க. ஞாபகமே இல்லையா? ஏன்னா நீங்க எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கீங்க. ஒருத்தன் மெசேஜ் பண்ணா அவன் டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க ரிப்ளை பண்றீங்க. ஒருத்தன் கூப்பிட்டா உங்க வேலையெல்லாம் போட்டுட்டு ஓடி போய் நிக்கிறீங்க. ஆனா அதே ஆளுங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வர்றாங்களா? மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்க அவங்க கண்ணுக்கு ஒரு மனுஷனா தெரியல, ஒரு பொருளா தெரியுறீங்க. எப்போ வேணும்னாலும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஓரமா போட்டு வைக்கிற ஒரு சாதாரண பொருள். என்ன? மனசு பதறுதா? இதயம் படபடன்னு அடிச்சுக்குதா? கை கால் எல்லாம் வேர்த்து கொட்டுதா? உங்க நிலைமை இப்போ அப்படிதான் இருக்கு. 1 மணி முதல் 2 மணி வரை. நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்றேன், அன்பா தானே இருக்கிறேன். அப்புறம் ஏன் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்கள நீங்களே தாழ்வு மனப்பான்மையில, குற்ற உணர்ச்சியில நோகடிச்சுக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க சொந்தங்களே, இன்னைக்கு எல்லாமே மாறப்போகுது. நமக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி வளர்த்தாங்க? அடக்கமாயிரு, மத்தவங்களுக்கு வளைஞ்சு குடு, அப்போதான் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கும். சினிமா பாட்டுக்கு வேணா செட் ஆகும். ஆனா நெஜ வாழ்க்கையில இது ஒரு பச்சை பொய். நீங்க எவ்வளவு தூரம் வளையறீங்களோ, அவ்வளவு தூரம் இந்த உலகம் உங்களை மிதிக்கும். நீங்க எவ்வளவு தூரம் இறங்கி போறீங்களோ, அவ்வளவு தூரம் உங்களை அசிங்கப்படுத்தும். இதுக்கு பேரு பாசம் கிடையாது. இதுக்கு பேரு உளவியல் அடிமைத்தனம். நீங்க ஒரு மாய வலையில சிக்கியிருக்கீங்க. அந்த வலையை இன்னைக்கு நாம அறுக்க போறோம். 1. மௌனம் ஒரு பேராயுதம். யார் என்ன கேட்டாலும் உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு கேள்வி கேட்டா 3 செகண்ட் யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்க வார்த்தைகள் கம்மியாக உங்களோட மதிப்பு அதிகமாகும். அதிகமா பேசுறவன் தன் பலவீனத்தை தானே வெளியிடுறான். கம்மியா பேசுறவன் ஒரு புரியாத புதிரா இருப்பான். அந்த புதிர்தான் உங்களுக்கான மரியாதையை கொண்டு வரும். 2. இல்ல சொல்ல பழகுங்க. மத்தவங்க கேட்கிற எல்லாத்துக்கும் சரி சொல்லாதீங்க. நீங்க சரி சொல்ல சொறி சொல்ல சொல்ல உங்கள ஒரு எடுபிடி மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒருமுறை தைரியமா, இல்ல இப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியும், உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்க நேரமும் விலையுயர்ந்ததுன்னு. 3. உங்களை நீங்களே செதுக்குங்கள். மத்தவங்க உங்கள மதிக்கணும்னா முதல்ல நீங்க உங்க உடம்பு, உங்க அறிவு, உங்க திறமை இதுல முதலீடு செய்யுங்க. நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சா நேத்து வரைக்கும் உங்களை கேலி பண்ண